திண்டுக்கல்லில் தங்கச் சங்கிலியை பாலிஷ் செய்து தருவதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் மோசடியில் ஈடுபட்ட 3 வடமாநில இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேடச்சந்தூர் அருகே உள்ள நல்லமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த கோமதி என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த 3 வடமாநில இளைஞர்கள் தங்க நகைகளை பாலிஷ் செய்து தருவதாக கூறியுள்ளனர். அதனை நம்பி வீட்டில் இருந்த 4 சவரன் தங்கச் சங்கிலியை பாலிஷ் செய்வதாக கோமதி கொடுத்துள்ளார். அப்போது அந்த வடமாநில இளைஞர்கள் கோமதியின் கையில் ரசாயன பொடியை தடவவே அவர் மயங்கியுள்ளார். அதன் பின்னர் அந்த வடமாநில இளைஞர்கள் ரசாயன திரவத்தில் தங்கச்சங்கிலியை முக்கி எடுத்து பாலிஷ் செய்து கொடுத்துவிட்டு தப்பிச் சென்றனர். சிறிது நேரம் கழித்து கோமதியின் கணவர் வேல்முருகன் வீட்டிற்கு வரவே மனைவியின் பாதி மயக்க நிலையில் நடந்ததை கூறியுள்ளார். பின்னர் கோமதியை மருத்துவமனையில் அனுமதித்த கணவர் தங்கச்சங்கிலியை வங்கிக்கு எடுத்துச் சென்று எடை போட்டது 4 சவரன் தங்கச்சங்கிலியில் 1.25 சவரன் அளவிற்கு எடை குறைந்திருப்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து வேல்முருகன் அதே பகுதியில் சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர்களை பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்தார். வீட்டில் இருக்கிறப்ப ஹிந்திக்காரங்க 3 பேர் வந்து நகையை பாலிஷ் போட்டு தரேன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்ட உடனே என் வீட்டுக்காரம்மா கொடுக்கல, கையில் ஏதோ தடவுமே வீட்டுக்காரம்மா நிதானம் இல்லாமல் கொடுத்துட்டு அந்த டைம் பார்த்து நான் வேகமாக வந்துட்டேன். வந்த உடனே என்னென்னு பார்க்குறப்ப நகையில் 4 பவுன் நகையில் 1.25 பவுன் தங்கத்தை எடுத்துட்டாங்க. மீதி 2.25 தான் இருக்குது. உடனே பேங்க்கில் போய் செக் பண்ணி பார்த்தா நகை குறைஞ்சிருச்சு. உடனே பிடிச்சி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி எரியோடு ஸ்டேஷன்லேருந்து வந்து சார் வந்து பிடிச்சிட்டாங்க. தகவலின் பேரில் வந்த போலீசார் சிக்கிய 3 பேரிடமும் விசாரணை நடத்தியதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அஜய்குமார், விஷால்குமார், தீரஜ் யாதவ் என தெரிய வந்தது. பின்னர் 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.